என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கன்சியூமர் குரூப் சுட் காண்டாக்ட் த லெஜிஸ்லேட்டர்ஸ் டு ரிலேஸ் த கன்சியூமர் இஷ்யூ இன் அசம்பிளி அண்டு பார்லிமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நுகர்வோர் குழுக்கள் பாராளுமன்றம் மற்றும் சட்ட உறுப்பினர்களை அணுகி நுகர்வோரின் குறைகளை பிரச்சனைகளை பாராளுமன்றம் மற்றும் சட்ட மன்றங்களின் பேசி அரசின் கவனத்தை ஈர்க்க செய்தல் அப்படிங்க. அதே மாதிரி கன்சியூமரோட குறைகள் என்ன என்ன பண்ண அசம்பிளியில் பேசி இல்லாட்டி பார்லிமெண்ட்டில் பேசி அந்த குறையை வந்து தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன பண்ணணும், அங்கே வந்து செய்யணும். அரசினோட கவனத்தை என்ன பண்ணணும், இவங்க பக்கம் என்ன பண்ணணும், திருப்பணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி there should be testing laboratories at each district to test the purity of goods. அதே மாதிரி பொருட்களின் தரத்தை பரிசோதிக்க மாவட்டந்தோறும் பரிசோதனை கூடங்களை உருவாக்குதல். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பரிசோதனை கூடங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறாங்க. த சுட் பி டெஸ்டிங் லெபார்ட்டரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வில்லேஜில் என்ன பண்ணுறாங்க, மாவட்டந்தோறும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நிறுவி அந்த குட்ஸோட தரத்தை வந்து குவாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த லெபார்ட்டரிஸ் என்ன பண்ணாங்க, அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் should publish the malpractice of manufacturer and trader by media அப்படிங்கிற. தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் ஊடகங்கள் மூலம் உற்பத்தியாளர் மற்றும் வணிகர்களின் தவறுகளை சுட்டிக்காட்ட செய்தல். அதேமாதிரி வாலண்டியர் அசோசியேஷன் கன்சியூமர் ஆர்கனைசேஷன் மூலமாக அதை மேனுஃபேக்சரர் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் ட்ரேடரோட அங்கே வந்து குறை வந்து என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க, அது மூலமாக சுட்டிக்காட்ட வந்து விரும்புகிறாங்கங்கிறாங்க. அதுமாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, இட் ஷுட் டேக் இனிஷியேட் டு ரிப்போர்ட் சச் அஃபிஷியல் அண்டு அத்தாரிட்டிஸ் ஹூ லெட் த அஃபெண்டர்ஸ் டு கோ ஸ்காட் ஃப்ரீ டு ஃபாலோ என்ஃபோர்ஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட். நுகர்வோர் சட்டத்தை மீறி செயல்படுவோர் குறித்த புகார்களை சம்பந்தப்பட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகளிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க செய்தல் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னால் அவங்க மூலமாக அதிகாரிகள் மூலமாக இந்த ஆஃபீஸர் மூலமாக அஃபிஷியல் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து சட்ட மீறி வந்து செயல்பட்டு இருந்தாங்கனாக்கா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. எடுக்க வந்து செய்யணுங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, யுனைடெட் நேஷன் கைட்லைன்ஸ் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். The Central Assembly of the United Nations passed a resolution of April 9 adopting a set of guidelines of consumer protection to pursue the member countries to adopt policies and laws for better protection of the interest of the consumer. The guidelines provide that the government should develop or maintain a strong consumer protection policy taking into account the guidelines அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் நலன் பாதுகாப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபை ஏப்ரல் 9, 1985 அன்று அதன் உறுப்பு நாடுகள் நுகர்வோர் நலன் பாதுகாப்பில் பின்பற்றப்பட வேண்டிய கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் குறித்து வழிகாட்டி நெறிமுறைகளை உள்ளடக்கிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஐக்கிய நாடுகள் சபை பொதுக்கூட்டத்தில் ஏப்ரல் 9, 1985 ஆண்டு உறுப்பு நாடுகள்லாம் சேர்ந்து நுகர்வோர் நலன் பாதுகாப்பில் என்னென்ன கொள்கைகளை வந்து கொண்டு வரணும், என்ன சட்டங்களை கொண்டு வரணுங்கிற நெறிமுறை என்ன பண்ணாங்க, உள்ளடக்கிய தீர்மானத்தை அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாலிசி என்ன, அதே கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் என்ன கைட்லைன்ஸ், அதேமாதிரி பாலிசி என்ன, அதே லா என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு அரசுகள் வலுவான ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு கொள்கை உருவாக்கி பராமரிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டி நெறிமுறை வகுத்துள்ளனர். அதேமாதிரி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சரியான முறையில் என்ன பண்ணணும், அவங்க வந்து அந்த பராமரிப்பு முறைகளை வந்து வழிகாட்டி நெறிமுறைகளை வந்து வகுத்தளித்தது அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் பாதுகாப்புக்காக கொள்கைகளையும் அதேமாதிரி எப்படி வந்து பராமரிக்கணுங்கிற வழிமுறைகளை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, அரசு வந்து வகுத்தாங்க, கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டிவ் ஆஃப் யுனைடெட் நேஷன் கைட்லைன்ஸ் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். நுகர்வோர் நலன் பாதுகாப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கங்கள் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன், த அசிஸ்ட்
the assist countries in achieving or maintaining adequate protection for their population as consumer. நுகர்வோர் போதிய பாதுகாப்பையும் வழங்குவது உறுப்பு நாடுகளுக்கு உதவுவது. அதேமாரி இந்த கன்சியூமருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறதில்ல நம்மளோட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பு நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க ஹெல்ப் வந்து பண்ணுறது. அதேமாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா adequate protection for their population of consumerங்கிறாங்க. to facilitate protection and distribution pattern responsive to the need and desire of consumer. நுகர்வோரின் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப உற்பத்தி மற்றும் விநியோக முறைகளை எளிதாக்குதல். அதேமாதிரி கன்சியூமருக்கு வந்து தேவையும் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க உற்பத்தி மற்றும் விநியோக முறை எளிதாகுதல். மேனுஃபேக்சரிங் அந்த ப்ரொடக்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அது வந்து சரி வந்து பண்ணுறது. அதுமாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தி என்கரேஜ் ஹை லெவல் ஆஃப் எத்திக்கல் கான்டாக்ட் ஃபார் தோஸ் என்கேஜ்ட் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு கன்சியூமர். நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்பவர்கள் மற்றும் விநியோகிப்பவர்களுக்கு உயர்ந்த நன்னெறி சார்ந்த நடத்தைகளை ஊக்குவிப்பது அப்படிங்கிறாங்க. கன்சியூமர் குட்ஸு ஆர் நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்பவர்கள்னாக்கா கன்சியூமரோட குட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதேமாரி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைட்லைனை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏற்படுத்தி வந்து கொடுக்குறது. அதேமாதிரி ஹை லெவலில் வந்து என்கரேஜ் வந்து பண்ணுறது. என்கரேஜ் ஹை லெவலாக எத்திக்கல்னாக்கா அந்த நன்னெறிகள் அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறது. அதேமாதிரி டு அசிஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த உருவிங் அப்சிவ் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் பை ஆல் என்டர்பிரைசஸ் அட் த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் விச் அட்வர்சல் அஃபெக்ட் கன்சியூமர். நுகர்வோர் நிலையை மோசமாக பாதிக்கும் வகையில் செயல்படும் தவறான வர்த்தக நடைமுறைகளை செயல்படுத்தும் வணிக நிறுவனங்களை எதிர்ப்பதில் உள்நாட்டளவில் மற்றும் பன்னாட்டளவில் உறுப்பு நாடுகள் உதவி புரிதல். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நுகர்வோர் நலம் மோசமாக வந்து பாதிக்காத வகையில் தவறான வர்த்தக நடைமுறைகளை என்ன செயல்படுத்தும் வணிக நிறுவனங்கள் மீது என்ன பண்ணுறாங்க உள்நாட்டிலையும் சரி பன்னாட்டிலையும் மல்டிநேஷனல் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லையும் சரி இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த உறுப்பு நாடுகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. அசிஸ் கண்ட்ரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் டு ஃபெசிலிட்டேட் த டெவலப்பிங் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கன்சியூமர் குரூப். சுதந்திரமான நுகர்வோர் குழுக்களை மேம்படுத்த உதவுதல். அதேமாதிரி அந்த ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணுறாங்க டு ஃபெசிலிட்டேட் த டெவலப்பிங் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கன்சியூமர் குரூப். சுதந்திரமான நுகர்வோர் குழுக்களை மேம்படுத்த உதவுதல். அந்த கன்சியூமர் குரூப்பை வந்து என்ன பண்ணாங்க சுதந்திரமாக வந்து செயல்படுறதுக்கு மேம்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்கங்கிறாங்க. அதுமாதிரி டு ஃபர்தர் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். நுகர்வோர் பாதுகாப்பில் சர்வதேச கூட்டுறவினை மேம்படுத்துதல். அதை கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் சர்வதேச லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஃபீல்டில் வந்து அவங்க வந்து செயல்படுத்த வந்து வைக்கிறாங்க. லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டு என்கரேஜ் த டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன் விச் ப்ரொவைட் கன்சியூமர் வித் கிரேட்டர் சாய்ஸ் அட் லோவர் ப்ரைஸ். நுகர்வோர்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை பெரிய அளவு தேர்ந்தெடுத்து வாங்கும் வகையில் சந்தைகளை ஊக்குவித்தல். அதேமாதிரி நுகர்வோர்களுக்கு குறைந்த விலையில்னாக்கா கன்சியூமருக்கு வந்து கம்மியான ரேட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பொருளை வந்து கொடுத்து பொருட்களை பெரிய அளவில் குறைஞ்ச விலையில் பெரிய அளவில் அவங்க வந்து செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு அவங்க மார்க்கெட்டில் வந்து சாய்ஸில் வாங்குறதுக்கு உண்டான வகையில் வந்து சந்தை வந்து என்ன பண்ணுறாங்க என்கரேஜ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா